அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை உத்தமனாயிரு, உயர்ந்த குணங்கள் கொண்டவனாக வாழ வேண்டும். இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். உத்தமபுரம் என்னும் ஊரில் ஆதன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான். ஆனால் சில காரணங்களால் அந்த நிறுவனம் மூடப்பட்டது. ஒரே நேரத்தில் பலரும் வேலை இழந்தார்கள். வேலை இல்லாமல் பணமின்றி தவித்த ஆதனின் மனம் கவலையால் நிறைந்தது. அந்த மனவேதனையுடன் அவன் ஒரு பூங்காவில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவன் கீழே விழுந்திருந்த ஒரு பணப்பையை பார்த்தான். அதை திறந்து பார்த்தபோது உள்ளே நிறைய பணம் இருந்தது. இதை எடுத்துக்கொண்டால் என் சிரமம் தீரும் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அதே நேரத்தில் நேர்மைதான் மனிதனை உயர்த்தும் என்று அவன் தந்தை சொல்லிய வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. சிறிது நேரம் யோசித்த ஆதன் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான். சிறிது நேரத்தில் பணப்பையின் உரிமையாளர் அங்கு வந்தார். ஆதனின் நேர்மையை பார்த்து அவர் மனம் நெகிழ்ந்தார். அவனுக்கு வேலைவாய்ப்பும் தேவையான உதவியும் அளித்தார். அதன்பின் ஆதனின் வாழ்க்கை நல்ல பாதையில் மாறியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உயர்ந்த குணங்களே மனிதனை உத்தமனாக்கும். நல்ல குணம் கொண்டு அறநெறியை பின்பற்றி உத்தமனாயிரு. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.